வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ யூடியூப்ல ஷார்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷார்ட் வீடியோஸ்க்கு வர வாட்ச் டயத்தை மானிட்டைசேஷனுக்கு கால்குலேட் பண்ணுவாங்களா, அதை கணக்கில் எடுத்துக்குவாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தேகத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் வீடியோஸ் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் மெஹரூஸ் சமையல். ஸோ இவங்க சேனலில் முழுக்க குக்கிங் வீடியோஸ், இந்தியன் ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் நான் விசிட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க சேனல் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்காங்க, நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ், ரெசிபிஸ், குக்கிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சி. அண்ட் உங்களோட சேனலில், நம்ம சேனலில் நீங்கள் டப்பு கட்டி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே, வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் நம்பி தான் ஆகணும். என்ன பழப்புது வீடியோக்குள்ள தான் இப்போ இருக்கும். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். அதாவது யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட் வீடியோஸ்க்கு வாட்ச் டயத்தை சத்தியமாக மானிட்டைசேஷனுக்கு கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. என்னடா இப்படி தேங்காய் உடைக்கிற மாதிரி உடச்சிட்ட, எடுத்தோன்னே இதை சொல்லிட்டியே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மை, ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஈஸியாக லேக்ஸ்லேயும் மில்லியன்ஸ்லேயும் வியூஸ் இன்றைக்கி போயிடுது. அப்படி இருக்கும்போது அதில் வர வாட்ச் டயத்தை அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூடியூப்பில் இருந்து ஒரு கமிஷன் போகிற மாதிரி இருக்கும். மேபி அதனாலேயே என்னவோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. பட் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் ஷார்ட் வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷனே இல்லை அப்படின்னு தான் யூடியூப் தரப்புலேருந்து சொன்னாங்க. பட் இப்போது 110 வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் கொடுத்து தான் இருக்காங்க. அதாவது 110 வீடியோஸ்க்கு ஆட்ஸ் ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. ஷார்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களும் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சம்பாதிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் ஃப்யூச்சரில் இந்த அப்டேட்டை மாற்றுறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் மனம் தளராதீங்க மச்சீஸ். இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஷார்ட் வீடியோஸை 2 விதமாக மக்கள் பார்ப்பாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன். ஏன்னா டெக்னிக்கலாக சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால் ஒரே ஒரு வாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற ஷார்ட் வீடியோஸை 2 விதமாக மக்கள் பார்ப்பாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா யூடியூபுடைய ஷார்ட்ஸ் டேப்பில் போயிட்டு பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் எடுத்தோடனே ஹோம் பேஜ்லேயே ஷார்ட்ஸ் அப்படின்னு போட்டு நிறைய வீடியோஸ் அதில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே அது ஸ்வைப் ஆகிக்கிட்டே போகும், நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஷார்ட்ஸ் டேப். அந்த டேப்ல நீங்க பார்க்குற எந்த ஷார்ட் வீடியோஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு விளம்பரம் கூட ப்ளே ஆகாது. ஸோ அந்த ஷார்ட்ஸ் டேப்ல யாரோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கு வாட்ச் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் யூடியூப் தரப்புலேருந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. விளம்பரம் ப்ளே ஆகாதனால கண்டிப்பாக உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த ஒரு பர்டிகுலர் டேப்ல இருந்து கிடைக்காது. இன்னொரு சைடு நார்மலாக இப்போ ஒரு சேனலை நீங்கள் யூடியூப் சர்ச்சில் போய்ட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணி உள்ளே போகிறீங்க, அல்லது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் ஒரு சேனல் வருது, அந்த சேனலுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி அவங்க அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே ஷார்ட் வீடியோஸும் இருக்கும். ஸோ நீங்களாக போய்ட்டு ஒரு வீடியோவாக அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் விளம்பரம் ப்ளே ஆகும். அப்போது கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு மானிட்டைசேஷன் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு ரெவன்யூ வரும். இன்னொரு சைடு அந்த மாதிரி ப்ளே ஆகிற வீடியோஸ் மூலமா வாட்ச் டைமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ எந்த சைடு இருந்து உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸை மக்கள் பார்க்குறாங்கன்றது தான் மேட்ரு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் டேப்லேருந்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்காது, ரெவன்யூவும் கிடைக்காது, இன்னொரு சைடு வாட்ச் டைமும் கிடைக்காது. மற்ற சைட்ஸில் இருந்து எங்கிட்டாவது பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெவன்யூவும் கிடைக்கும், வாட்ச் டைமும் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பட் என்ன தான் ரெவன்யூ அந்தளவுக்கு ஷார்ட் வீடியோஸ்க்கு வரல அப்படின்னாலும் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 7,000 ரூபாயிலேருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூடியூப் தரப்புலேருந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டை பற்றி டீட்டெயில்டான வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன் போன வருஷமே 2021. இதுக்கப்புறம் இந்த 2022 இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலியமாக உங்களோட சந்தேகம் எல்லாமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மீறி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மச்சி. See you in next video. Until then, bye from Baba.